ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாங்காயில் எப்படி சுவையான மாங்காய் சாப்பாடு செய்கிறதுன்னு. பொதுவாக நம்ம புளி சாதம், லெமன் சாதம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் மாங்காய் சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். சாப்பாட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக கடலைப்பருப்பு சேர்க்குறோம். கடலைப்பருப்பு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போது காரத்துக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கிறிஸ்பியாக வேணும்னா ஃபஸ்ட்டே ஆயிலில் போட்டுடலாம். அப்படி இல்லைனா நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்து எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். மாங்காய் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம மாங்காவை சூஸ் பண்ணும்போது ரொம்ப புளிப்பு இல்லாமல் மிதமான புளிப்பில் இருக்க மாங்காவாக சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட முடியாது. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். உங்களுக்கு மாங்காய் நல்லா குக் ஆகிருக்கணும், அதாவது ஒட்டாமல் வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் தொக்கு ரெடி ஆயாச்சு. இனி நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சத்தில் மட்டும் நம்ம சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய மாங்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு டைம் மாங்காய் ரைஸும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். மாங்காய் தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 to 3 days உங்களுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் எதுவும் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி போட்டு சாப்பிட்லாம். மாங்காய் விரும்புகிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். இதுவாக சீசன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த சீசனில் எந்தெந்த பழம் காய்கறி கிடைக்குதோ அதை நம்ம கரெக்டாக சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த சீசனில் மாங்காய் நிறைய கிடைக்கிது. அதனால் ஹீட் ஆகும்னு நம்ம பார்க்காம கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.